பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் பாணர் ஒருவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாணர்னு யாருன்னு தெரியுமா? அந்த காலத்தில் பாடல்கள் பாடக்கூடிய இசைக்கலைஞர்களை பாணர் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். இப்போவும் கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் என்ன செய்வாங்க? இசைக்கருவிகளை வாசிப்பாங்க, பாடல்கள் பாடுவாங்க, அப்படி தானே? அதுபோல் இதோ இந்த பாணர் கூட அந்த காலத்தில் வாழ்ந்த பாணர் தான், சரிங்களா? அதாவது இசைக்கலைஞர் தான். அந்த இசைக்கலைஞர் பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் வசிக்கக்கூடியவராக இருக்கார். இசைக்கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க பார்த்திங்கன்னா என்றைக்குமே வேலை இருக்காது. எல்லா நாட்களிலும் இசைக்கருவிகளை வாசிக்கிற மாதிரியும் வருமானம் வர மாதிரியும் இருக்காது. அதுபோலவே அந்த காலத்தில் வாழ்ந்த பாணரான இவருக்கும் அப்படியே வறுமை நிலை நிலவியது. இவருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமயம் ரொம்பவே வறுமைக்கு ஆளாயிட்டாங்க. இவருடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூட இவர்களால் முடியல. ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்காங்க. அதற்கு அந்த பாணர் அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது நங்காய் அப்படின்னு சொன்னோன்னா பெண்ணே, பெண்களில் சிறந்தவள்னு அர்த்தம். அவர் கூப்பிட்றதுனால அவங்கள நங்காய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஏன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதா? குழந்தைகள் ஏன் அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதற்கு அவருடைய மனைவி, இருந்தால் கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வறுமை நிலையை அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பாணர் யோசிக்கிறாரு, இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன்னா நான் ஒரு இசைக்கலைஞர், எனக்கு ஆண்டு முழுவதும் வருமானம் இருக்காது. எனக்கு வருமானம் இல்லாத இந்த நிலையில் நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளினுடைய பசியை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு அவருடைய மனைவி சொல்கிறாங்க, ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஐயனேனா மரியாதைக்குரியவர்களை கூப்பிடக்கூடிய கணவரை அந்த மனைவி அவர்கள் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சொல் நங்காய், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய மனைவியினுடைய சொல்லை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் தன்னுடைய மன்னர்கிட்ட தான் போய் முதல்ல முறையிடுவாங்க. அப்படி அவருடைய மனைவியும், அதாவது பாணரினுடைய மனைவியும் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க பாருங்கள். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய சிற்றூர் எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம், கொல்லிமலைக்கு பக்கத்தில் இருக்குது நாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி கொல்லிமலையை சார்ந்த ஒரு அரசர் ஒருத்தவர் இருக்கார். அவருடைய பெயர் வல்வில் ஓரி. அவர் ஒரு சிற்றரசர் தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்கள் மக்களினுடைய நலனுக்காகவே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வறுமையை தீர்க்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சில மன்னர்கள் மட்டும் ரொம்பவே மக்களினுடைய வறுமையை போக்கக்கூடியவர்களும் அவர்களினுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் மட்டும் செயல்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் வல்வில் ஓரி. இவர் கொல்லிமலையை ஆட்சி செய்த அரசர், சிற்றரசர், சரிங்களா? இப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பதில், அதாவது கொடைத்தன்மையில் சிறந்து விளங்கிய அரசர்களை கொடை வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொடை வள்ளல்களை அக்காலத்தில் இருந்த கொடை வள்ளல்களை 7 பேராக நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுது. அதில் ஒருத்தவர் தான் இந்த வல்வில் ஓரி அவர்களும். அவரை சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாணரினுடைய மனைவி சொன்ன ஆலோசனையை கேட்டு பாணரும் அங்கு புறப்படுகிறார். ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வீரத்திலும் கொடைத்தரத்திலும் சிறந்தவர் வல்வில் ஓரி என்று. நான் இப்போதே போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் வீட்டை விட்டு புறப்படுறாரு. அவர் அரண்மனையை சென்று அடைகிறாரு. காவலர் அவரை பார்த்தவுடன் மன்னரை சந்திப்பதற்கு நான் அனுமதி பெற்று வருகிறேன், நீங்கள் வெளியிலேயே காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாசலில் அதாவது வாயிலில் நிற்க செய்துட்டு காவலர் உள்ளே போகிறாரு. மன்னரை போய் புகழ்ந்து சொல்லிட்டு வாழிய மன்னா அப்படின்னு சொல்லிட்டு
இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு. தெரிவிக்கக்கூடியது யார்? காவலர் தெரிவிக்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னர் அந்த பாணரை, வறுமையில் வாடிய பாணரை பார்த்து, தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு, எம்மை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணருக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்து அவர் கேட்குறாரு. பாணர் தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறாரு. அதாவது, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. பூனை உறங்குதுன்னா என்ன பண்ணுங்க, போகவே போகாதான். அப்படிப்பட்டது பூனை. ஆனால் பல நாட்களாக அந்த அடுப்பு எரியாததுனால, அதாவது உணவுக்கு தேவையான பண்டங்கள் இல்லாததுனால, சமைப்பதற்கு தேவையான பண்டங்கள் இல்லாததுனால அவர் வீட்டில், பாணர் வீட்டில் அடுப்பு எரியலை, சமைக்கிறதுக்கு எதுவும் உணவு பண்டங்கள் இல்லைங்கிறத தான் அவர் இப்படி மறைமுகமாக சொல்கிறாரு. எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இதெல்லாம் மறைமுக தொடர்கள், இதனுடைய உள்ள அர்த்தங்கள் வேறு இருக்கும். சரிங்களா? இந்த மறைமுகமாக பாணர் சொன்ன அந்த தொடரினுடைய பொருளை அறிந்து கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரி சொல்கிறாரு, தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. வருத்தம்னா என்னது? கவலை அடைய செய்கிறது. உங்களுடைய நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேலும் பாணர் என்ன சொல்கிறாரு, அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளினுடைய நிலையையும் சொல்கிறாரு. கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றன தனது பிள்ளைகள்னு சொல்லிட்டு தன்னுடைய வறுமை நிலையை மேலும் எடுத்து சொல்கிறாரு. இது கேட்ட கொடை வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி சொல்கிறாரு, கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துரைக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் பார்த்திங்கன்னா மக்களினுடைய வறுமையை போக்குறது தான் தங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிறதுல அவர்கள் சிறந்த எண்ணமுடையவர்களாக இருந்தாங்க. அதாவது தனக்கு சொத்து வேணும், தனக்காக எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதவர்கள் தான் அந்த காலத்தில் தலைவர்களாக இருந்தாங்க. மக்களினுடைய வறுமை நிலையை கண்டு கண்ணீர் விட்டவர்களாக இருந்தாங்க. அப்போ பாணர் சொல்கிறாரு, மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர்துடைத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் சொல்கிறாரு. அவருடைய இரண்டாவது தொடரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மறைமுகமாக இருக்கிறது. அதாவது ஒரு மரம் பழுத்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள், அந்த மரத்தை வைத்தவர்கள் எல்லாருக்குமே, அந்த மரம் வேணும்னு சொன்னவங்க, வேண்டான்னு சொன்னவங்க, அந்த மரத்தின் மீது கல்லெறிந்தவர்கள், அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றியவர்கள், இப்படி எல்லாருக்குமே அது என்ன பண்ணும்னா பழுத்து பலனை தரக்கூடியதாக இருக்கும். பழுத்த பழங்களை கொண்டு பலனை தருது இல்லையா? அது மாதிரி எப்படி எண்ணிலடங்காத பலனை தரும். நிறைய காய்களை கொடுத்து அதெல்லாம் பழுத்து ஒரே நேரத்தில் பழுத்த உடனே எக்கச்சக்கமாக பழமாக இருக்கும் இல்லையா மரம் முழுக்க. அதுபோல் எமக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், என்னுடைய துயர் துடைத்து, துயர்னா துன்பம் போக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாணர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வல்வில் ஓரி அவர்கள் அவருடைய அமைச்சரை அழைக்கிறாரு. வாருங்கள் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பாணரினுடைய குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பல தலைமுறைகள் இவர் கொடுக்கறத வச்சு பல தலைமுறைகள் வாழணும், அந்த அளவுக்கு நீங்கள் செல்வங்கள் அவருக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்ட அமைச்சர், அப்படியே ஆகட்டும் அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆணையை ஏற்று அமைச்சர்களும் பொற்காசுகளை அள்ளி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வியந்து போகிறாரு பாணர். கூடவே வல்வில் ஓரி அவர்கள் என்ன சொல்கிறாரு, அணிமணிகளும் களிறுகளும் அனுப்பிடுக அப்படின்னு சொல்கிறார். களிறுன்னு என்னது? யானை. அதுவும் ஒரு யானை மட்டும் இல்லையா, களிறுகளும் நிறைய யானைகளையும் அவருக்கு பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்வில் ஓரி சொல்கிறாரு. பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்புகன்னு சொல்கிறாரு. பேழைன்னு என்னது தெரியுமா? பெட்டியில் பல பல பரிசுகளை அளித்திடுங்கள்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் அமைச்சர் கேட்டுக்கிட்டே இருந்து, தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு பாணருக்கு பரிசாக கொடுப்பதற்கு அனைத்தையும் ஏற்பாடு செய்கிறாரு.
கற்ற கல்வி அறியாமை அகற்றுவது போல உற்ற துயதுடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பாணர் வந்துட்டு அந்த கொடை வள்ளலை வாழ்த்தி வணங்கிவிட்டு அவர் செல்கிறாரு. இது எல்லாத்தையும் அரசரும் அமைச்சர்களும் மற்றவர்களும் சுற்றி நின்று பார்க்குறாங்க. அந்த பாணர் யானையோட, அதாவது களிரோடு பல பரிசுகளை எடுத்துக்கொண்டு அரண்மனையை விட்டு செல்வதை எல்லாரும் நின்று பார்க்கிறார்கள். மகிழ்ச்சியோட பாணரும் என்ன பண்ணுறாரு, அந்த அரண்மனையை விட்டு செல்கிறாரு. அப்போ அரசர் சொல்கிறாரு, போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது வள்ளல்களின் கொடை சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த பாடப்பகுதி உங்களுடைய 7வது இயலினுடைய உரைநடையாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் வாரி தந்த வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடியது பாடத்தினுடைய தலைப்பு. வள்ளல் யார் இந்த கதை பகுதியில்? வல்வில் ஊரே இல்லையா. அவர் ஆட்சி செய்த பகுதி கொல்லிமலை, அப்படி தானே. சரி, இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நம்ம இன்றைக்கி நேரடி வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் இந்த பாடத்தை படித்து பாருங்கள். இது உரைநடையாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த உரைநடை பார்த்திங்கன்னா உரையாடல் வடிவத்தில் தானே அமைந்திருக்கு. இந்த உரையாடலை நீங்கள் ஏற்ற இறக்கத்தோடு படிக்கிறதுக்கு பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி நேரடி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.